அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், அந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே 3 விதமான வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன பதவிகள், யார் யார் அப்ளை பண்ணிக்கலாம், எப்படி அப்ளை பண்ணுங்கிற விவரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், அந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். என்னென்ன பதவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் அசோசியேட், சீனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் மற்றும் பர்சனல் அசிஸ்டண்ட் அப்படின்ட்டு இந்த 3 விதமான பணிகளுக்கு 6 காலி பணியிடங்கள் கொண்டு வெளியிட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1/2025, அது தெரிஞ்சுக்கோங்க. வாங்க மற்ற விவரங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பதவிகள் 3மே கான்ட்ராக்ட் பேசிஸ், டெம்பரரி போஸ்டிங் தாங்க, பெர்மனன்ட் ஜாப்ஸ் கிடையாது. கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்கிறாங்க, அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம் போஸ்ட் நேம் வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட், அது 4 காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க. அதற்கான கல்வி தகுதி கிராஜுவேட், எது டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கு அவங்க விரும்பத்தக்க குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிராஜுவேஷன்லேயே என்விரான்மெண்டல் சயின்ஸ் அல்லது என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் முடிச்சிருந்தீங்கன்னா அவங்க டிசேரபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு 2 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அவங்க டிசேரபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கான கல்வி சம்பளம் பார்த்தீங்கன்னா 68,400 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு சீனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு 1 காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க. அதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பிகாம், பிஏல காமர்ஸ் ஆர் அக்கௌண்டன்சி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரொஃபிஷியன்சி இன் டேலி, டேலியில் நீங்கள் நாலேஜபிளாக இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும், டேலி தெரிஞ்சிருக்கணும் கேட்டு சொல்லியிருக்காங்க. விரும்பத்தக்க குவாலிஃபிகேஷனில் எம்காம் அல்லது பிகாமோட 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் டேலியில் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க விரும்பத்தக்க குவாலிஃபிகேஷன் அதை கொடுத்துருக்காங்க. அதற்கான சம்பள விகிதம், சீனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கான சம்பள விகிதம் 68,400 வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து 3ஆவதாக பார்க்க போகிற போஸ்ட் வந்து பர்சனல் அசிஸ்டண்ட், அது 1 காலி பணியிடங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதற்கும் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு வித் டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் ஃப்ரம் டிடின்னு சொல்லியிருக்காங்க. டிகிரி முடித்தது மட்டும் இல்லாமல் டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க விருப்பத்தக்க குவாலிஃபிகேஷனை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டெனோகிராஃபி அண்ட் டைப்ரைட்டிங்கில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஹையர் அண்ட் லோயர் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கான சம்பள விகிதம் வந்து 28,500 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பார்த்த அந்த 3 பதவிகளுக்காக தான் அவங்க வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதற்கான வயது வரம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகபட்சம் 40 வயதுக்குள்ளே இருக்கணும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் வயது வரம்பு. அடுத்து இந்த பதவிகளுக்கு உங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, தேர்வு செய்யும் முறை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணதுக்கு பிறகு கேண்டிடேட்ஸை ஷார்ட்லிஸ்ட் பண்ண அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் மற்றும் இன்டர்வியூ வச்சு உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயே கீழே கூகுள் ஃபார்ம் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் லிங்க் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ஃபார்ம் இப்போ நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். இதுதான் அந்த கூகுள் ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம். மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் 3 பதவிகள் நீங்கள் கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து உங்களுடைய விவரங்கள் கேட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது கூகுள் ஃபார்ம்லேயே பண்ணுறதுனால நீங்கள் உங்கள் மொபைலில் கூட ஈஸியாக பண்ணிக்க முடியும். இதை கரெக்டாக பண்ணிவிடுங்க. இந்த குவாலிஃபிகேஷன், இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். எதுவும் சந்தேகம் இருக்குனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இதுக்கான லாஸ்ட் டேட் சொல்ல மறந்துட்டோம். இந்த பதவிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 15th August 2025, 15 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். அதுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.